சார் ஓவர் லவ்வே வந்து டார்ச்சர் ஆகும். ஆனா எனக்கு என்ன புரியல, லவ் யூ சொன்னா திரும்ப கூட லவ் யூ சொன்னா என்ன காதல்? காதலன் காதலிக்கிட்ட ஒளிவு மறைவு இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? தப்பும் பண்ணுவீங்க, உங்களை வந்து கொஞ்சுவாங்களா? இந்தந்த சடங்குகள் காதலில் எனக்கு பிடிக்கவில்லை, வேண்டாம். என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாம். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். இந்த பர்த்டே நமக்கு வந்துருச்சுன்னா அவங்க 12 o'clock கண்டிப்பா விஷ் பண்ணி ஆகணும். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். இது நல்ல விஷயம் தானே. சும்மா பேசணும்னு பேசுற ஃபார்மாலிட்டி வேணாம். நிஜமாலே பிஸியா இருந்தா பிஸியா இருந்துட்டு போலாம். கேட்கணும்னு கேட்க தேவையில்ல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். காலைல எந்திரிச்சோனே குட் மார்னிங் சொல்லணும், நைட் போனா குட் நைட் சொல்லணும், தினமும் ஐ லவ் யூ சொல்லணும். அதனாச்சும் ஒன்னு சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல? லவ் பண்றல. பஸ் பிடிப்போமா இல்ல காலைல எந்திரிச்சு மொபைல் எடுத்து குட் மார்னிங் நான் ஆனா நீங்க முழிச்சிட்டேன். சொல்லலே ரொம்ப வெறுப்பாய் தான் சொல்றீங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அவங்க 6:30 காலைல காலேஜுக்கு பஸ் நிக்கும் போது அவங்க இந்த சைடுல நிக்கணும், ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட்ல நான் நிக்கணும். ஐயோ காலையில எப்படி வீங்க இருக்கு? இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுமைப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். அது டெய்லி ஒரு ஃபார்மாலிட்டியா அவங்க வச்சிருக்காங்க. டெய்லி தூக்கத்தை எழுப்பி போயிட்டு ஆப்போசிட்ல நின்னுகின்னு என்னால முடியலடா. டிசம்பர் மாசம் கடும் குளிர் இருக்கும். காலையில வெள்ளனே எந்திரிச்சு அவங்கள அப்ப என்னெல்லாம் புலம்பிட்டே போவீங்க கிளம்பி போகல? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நைட்டு தூங்கும் போது ஃபுல்லா வந்து ஜீனு டிஷர்ட் எல்லாம் போட்டுன்னு தான் படுப்பேன். நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. அவங்க வரது காலவர் முன்னாடியே நான் போயிடணும். அங்க இருந்துட்டு அப்படியே பாப்பாங்க, பஸ்ஸுக்குள்ள ஏறி அந்த ஜன்னல் வழியா பாய். ஓகே ஓகே பாய் பேபி. இதுக்கு நான் போய் நிக்கணும். எதுக்கு நான் போனோம்? அது என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. சாட்டிங்ல HMM கொடுத்துட்டே இருக்கணும், அப்பதான் அவங்க பேசுவாங்க. என்னது HMM சொல்லிட்டே இருக்கணும். என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு, என்னடா ஆச்சு? அப்புறம் அவங்க அப்புறம் ஏதாவது சொன்னா நம்ம டாபிக் ஏதாவது ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன போர் அடிக்கிற அப்படி சண்டை வந்துடும். அப்புறம் உனக்கு என் கூட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? எதுமே இல்லடி. இனிமே எனக்கு போனே பண்ணாத சரியா? மூட்டு பாடி. வீட்டுக்கு வந்தோடனே 5:30 மணிக்கு கால் பண்ணு, சாப்பிடு. 5:30 மணிக்கு எங்க சார் சோறு கிடைக்குது? சாப்பிடணும். வேண்டாம். குளிக்க போனேன் என்கிட்ட சொன்னியா? கேப் எடுக்கணும் சொன்னியா? ஸ்டெப்ஸ்ல ஏறியா, லிஃப்ட்ல ஏறியா? எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். சரி இப்படி ரொம்ப அழுகாத. அந்த மாதிரி மெண்டல் காதலும் இருக்கத்தான் செய்து. என்ன பண்ண சொல்றேன்? நான் டார்லிங் கூப்பிடுறேன்ல, நீ ஏன் கூப்பிட மாட்டேங்கிற ஓகே அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. ஏன் பாவா? ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆதி காலத்துல பார்த்தா இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பையன் தான் ப்ரொபோஸ் பண்ணணும்ன்றது இல்ல. கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் தட் பாய்ஸ் ஹேஸ் டு ப்ரொபோஸ். அதானே உலக வழக்கம். லவ் யூ சொன்னா திருப்பி லவ் யூ சொல்லணும். சொல்லலனா இது கூட உன்னால சொல்ல முடியாது. இது டூ மச், இது டூ மச். ஆனா எனக்கு என்ன புரியல, லவ் யூ சொன்னா திரும்ப கூட லவ் யூ சொன்னா என்ன காதல்? சார் இவன் என்ன பண்ண சார்? செருப்பு கட்டிட்டு அடிக்கிறீங்க. லவ் யூனா லவ் யூ அப்படி தானே சொல்லணும். ஓ அவ்வளவு பிஸியா இருக்கவங்க லவ் எல்லாம் பண்ணாதீங்கம்மா, ஃப்ரீயா இருங்க. மியூசிக் கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? இதுக்கு தான் மூடிட்டு இருக்கணும்ன்றது. காதலை சம்பந்தப்பட்டவரிடம் சொல்லுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த தவிப்பு இருக்குல்ல, அதுதான் பெரும் அவஸ்தை. காதலை சொல்லுவது இன்றைக்கு அவ்வளவு எளிதா. எதையாச்சும் சொல்லியா? வாட்ஸ்அப்ல 2 பேரும் they'll be chatting like அப்புறம் இது வந்து ரொம்ப நேரமா நீடிச்சிட்டு இருக்கும். பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன? இடையில நம்ம வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும். வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா டைப்பிங்னே வரும். என்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். பட கவிதைகளை யோசிச்சு ரொமான்டிக் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறதுக்காக ஃபுல்லா டைப் பண்ணிருப்போம். அப்படியே பேக் ஸ்பேஸ் ஃபுல்லா அடிச்சிட்டு ஏன் ஒரு பயம்தான். கடைசியில் ரொம்ப நேரம் டைப்பிங்னே இருந்துட்டு அப்படின்னு ஒரு HMMனு வருது, எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். கேர்ள்ஸ் அவன் வருவான், காதலை சொல்ல தான் வருவான், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன கேம் ஆடுவீங்க? எப்பா நல்ல யோசனை பண்ணி சொல்லு. ஆன்சர் கிளியராவே சொல்ல மாட்டோம் சார். இருக்குனா சொல்ல மாட்டோம், இல்லனா சொல்ல மாட்டோம். இன்னும் கொஞ்சம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல அப்படி சொல்லிட்டு அப்படி இழுத்து அடிப்போம். I love you டா. But as a friend. கடைசியா நம்ம சொல்ல போறது ஓகே. இருந்தாலும் அவங்கள வந்து அவங்க பண்றது, அவங்க தவிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க கியூட்டா இருக்கும். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். நீ ஏதோ சொல்ல வர சொல்லு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல கேட்டுருவோம். ஏன்னா சொல்லாம போயிட்டாங்கன்னா இப்போது ஏதாவது சொல்லணுமா? அதுக்கப்புறம் டிலே ஆகும்ல மறுபடியும். அதனால கேட்டுருவோம். இல்ல ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன், அப்படியே போய் படுத்துக்குவேன். இல்ல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிடு. பிகாஸ் மறுபடியும் லேட் ஆயிடும். திருப்பி இன்னும் வருவாங்க. மீண்டுமா? இது ஒரு அவஸ்தை சொல்லி சொல்லடா. அப்படிதான். நீதான்டா புள்ள. என்ன மீட் பண்ண வரையில நீ அன்னைக்கு அந்த பிங்க் கலர் சுடிதார் நல்லா தானே போடுற? வெரி நைஸ்ங்க. இதுல என்ன இருக்கு? ஜஸ்ட் பிங்க் கலர் சுடிதார். அசிங்கப்படுத்துற. அது என்ன போட்டுட்டு வந்தே ஆகணுமா? அந்த மாதிரி அப்போ அவன் மூஞ்சி இவளுக்கு ஒருவேளை நம்மள பிடிக்காம போயிடுச்சோ அந்த மாதிரி அவன் ரியாக்ஷன். நல்லவதான்.
கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போவோம். அது என்ன பெரிய ட்ரெஸ்னு சொன்னீங்களே பிரிண்ட் உண்மையிலே எவ்வளவு ரசிச்சு போட்டுக்கிட்டீங்க அந்த ட்ரெஸ்ஸை? அது அவன் சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கடி அந்த ட்ரெஸ்ஸ போடுவான். லூஸ் இல்லனே மென்டல். நான் இல்ல மாட்டிக்கிட்ட பங்கு. காதலின் பொருட்டு நடக்கிற நவீன டார்ச்சர்கள் என்னென்ன? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி என்னோட FB-ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் ரிக்வெஸ்டும் இருக்கவே விட மாட்டாங்க சார். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டை லவ்வர்ஸ் இல்ல கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? பொண்ணுங்க கிட்ட வந்து வேற பசங்க கிட்ட பேசாதன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்னா, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு அந்த பையனை பத்தி தெரியும். ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு இந்த பையனுக்கு தெரியும், பொண்ணுக்கு தெரியாது. தெரியுது, நீ மூடு. ஒரு பையனுக்கு தான் பையனோட மைண்ட் செட் புரியணும்னு இல்ல, எங்களுக்கு தெரியும் எந்த பையன் எங்க கிட்ட எப்படி பேசுவான்னு எங்களுக்கு தெரியும். கேட்டுக்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த நைட் டைம்ல பேசும்போது வேற மைண்ட் சொல்ல போவான், மார்னிங்ல பேசும்போது வேற மாதிரி போவான். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? சோ அதுக்காக தான் நாங்க கேக்குறோம், அதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க கேக்குறோம். இல்ல அவங்களுக்கு நான் எங்க கிட்ட வேற யாரும் அப்ரோச் பண்ண கூடாது, அதுதான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். லவ் இஸ் ஜென்ரல் ஷேரிங், யூ கிவ் ஐ கிவ், தட்ஸ் எனஃப். இல்ல நானும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்ல, நீங்களும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்ல. அடம் பிடிக்கிறிய நீ. கணவன் மனைவி கிட்ட ஒளிவு மறைவு இருக்கணுமா இருக்க கூடாது? இருக்க கூடாது. காதலன் காதலி கிட்ட ஒளிவு மறைவு இருக்கணுமா இருக்க கூடாது? இருக்க கூடாது. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? சோக்கா மடனாயா இருந்தாலே. ஆனா இன்னொன்னு சொல்லிட்டா, நான் சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது, உண்மை அதுதான். என்ன சொல்லிட்டு கிளம்பு. பொண்ணுங்க கிட்ட இருந்து பசங்க வாங்குறத விட பசங்க கிட்ட இருந்து Facebook ஐடியா நிறைய பெண்கள் வாங்குறாங்கங்கிறது தான் டேட்டா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப ஏதாவது சொல்றோம்னா அவங்க ஒபினியன் சொல்ல மாட்டாங்க. என் ஒபினியன் தான் ஃபுல்லாவே இருக்கும். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பேசினா அப்படியே கேட்டுருவாரு. இல்ல இது தப்பாச்சே, ஆமாமா இது தப்பு தான், நீ சொன்னாதான் கரெக்ட் அப்படின்வா. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். நான் லூசுதாங்க, நான் லூசுதான். அவங்களுக்கு தூக்கம் வராது சார். எங்களுக்கு பயங்கரமா டயர்டா இருக்கும், தூக்கம் வரும். நைட்டு 3 மணி வரைக்கும் பேச வேண்டியது. காலைல 6 மணிக்கே போன் அடிக்கும். டேய் எனக்கு காலைல 6 மணிக்கே முழிப்பு வந்துருச்சுடா, என்ன பண்றதுனே தெரியல, உட்காந்து பேசுறா அப்படின்பா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. யாரை லவ் பண்றோமோ ஒரே கேங்ல இருப்போம் சார். அவரை நானும் கமிட் ஆயிட்டோம்னா அவரை தவிர மிச்சம் எல்லாருமே அண்ணான்னு கூப்பிடணும். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அண்ணனா பார்க்கணும் இல்ல தம்பியா பார்க்கணும். அவன் லவ் பண்ற உடனே மதர் தெரேசாவா மாறிடணும். மதர் தெரேசா. என்னடா அது? நீங்க காதலிக்கிற பையனை இப்ப உங்கள்ட்ட சக தோழி அந்த பொண்ணு வாடா போடான்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஓகேயா? ஒத்துக்க மாட்டேன். பேச்சு மட்டும் மதர் தெரேசா மாதிரி வெக்கமா இல்ல? முன்னாடி நீ எனக்கு இந்த மாதிரி நேரத்துல இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணல, இப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிற? என் மேல இருக்க காதல் உனக்கு குறைஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சில முடிக்க மாட்டேன். இந்த சொல்றேன் கேட்டு போங்கயா. கமிட் ஆகும்போது டைம் கிடைச்சது, இப்ப கிடைக்கலையா? அதான் சொல்றாரு கிடைக்கலன்னு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சி லைக் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போமான்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு நிறைய விஷயம் இருக்கு. என்ன பிரதர்? சி அங்க அங்க ஓகே ஓகே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு எஸ்ன்னு சொன்ன பிறகு ஏன் இந்த அளவுக்கு ஈஸியா எடுத்துக்கிறீங்க காதல? டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு. வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா. கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணனும்ங்கிறதுக்காக வில் ஜஸ்ட் ஓவர் டு. அது பெர்ஃபார்மன்ஸ். இந்த சினிமா நடிகர் அடிப்பாங்கல அந்த மாதிரி. சார் ஓவர் லவ்வே வந்து டார்ச்சர் ஆகும். கரெக்ட்பா. சார் கிவிங் அப் ஆட்டிட்யூட் சார். சண்டை வருதுன்னு வச்சுக்கலாம், உடனே வேணாடா நீ செட் ஆக மாட்டடா, விட்டு போயிடு, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவானா? நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், நீ அந்த மாதிரி ஒரு பையனா? போய்டா. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், நீ இன்னும் நல்ல பொண்ணு கிடைப்பா, இன்னும் அழகான பொண்ணு கிடைப்பா. பரவாயில்ல. ஆமா பரவாயில்ல, வா நீ நல்ல பையன் அது சொல்லும்போது எனக்கு பயங்கரமா வலிக்கும் சார். சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? யூசுவலா கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே எமோஷனலா ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அது கடுப்பேத்தும் போது அந்த மாதிரி வார்த்தை வந்துருது. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா அவ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா, ரொம்ப அழுதுட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே சொல்லுவோம் சரி ஓகே வீடு சண்டை வந்து சகஜம்தான். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? அழ விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு அது ஃபர்ஸ்டே முடிச்சிருக்கலாம். வேர்ட்ஸ் விட்டுட்டு அழ விட்டுட்டு there's no use in that. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? நீங்க தப்பும் பண்ணுவீங்க, உங்களை வந்து கொஞ்சுவாங்களா? மியூசிக். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, நம்மளும் நல்லா பேசிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஹைப்போதேசிஸ் வைப்பாங்க. தமிழ்ல சொல்லுங்களேன். என்ன ரொம்ப பிடிக்குமா, உங்க அம்மா ரொம்ப பிடிக்குமா? திடீர்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அது ஒரு எதிர்பார்ப்பு. அவன் பிடிக்கும்னு சொல்லணும், எனக்கு மனசுக்குள்ள அவன் சொல்லணும்னு எனக்கு தோணும். ஏங்க ரெண்டுமே நல்லா இருந்தா ரெண்டுமே பிடிச்சிக்குன்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு அது அவங்க வாயில இருந்து கேட்டா எனக்கு ஒரு ஹாப்பி சார். அது கூட பண்ணலனா அவங்க ஏன் லவ் பண்ணணும்? உன் கூட வாழறதுக்கு ஒரு கிட்னி இல்லாமலே வாழலாம். இதனாலதான் நான் கேர்ள் ஃப்ரெண்டே வச்சுக்கிறது இல்ல. ஆனா நீ நினைச்சாலும் அமையாது.